ஒரு ஐக்கியத்தை தந்து அவருடைய வார்த்தையை நாம் பேசும்படியாகவும் அதை கேட்கும்படியாகவும் தேவன் கிருபை பாராட்டினார். முதலாவது பிதாவாகிய தேவனுக்கு குமாரன் மூலியமாக நன்றிகளை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு நம்ம பார்க்க போறதான பாடத்தினுடைய தலைப்பு த ஃபாதர்ஸ் விஷ் கவுன்சல், பிதாவின் ஞானமான ஆலோசனை. கோல்டன் டெக்ஸ்டாக நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 26வது வசனத்தின் அடிப்படையில இந்த ஒரு பாடம் நமக்கு இருக்கும். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, நமக்கு தெரியும் இந்த நீதிமொழிகள் எழுதினவர் யார் என்று பார்க்கும்போது ராஜாவாகிய சாலமோன் அவர் இந்த ஒரு நீதிமொழிகளை எழுதுகிறார். அப்போ இந்த வார்த்தையை அவர் யாருக்கு எழுதியிருப்பார் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது நம்ம முதலாவது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சாலமோனுடைய வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து அதுக்கு பிற்பாடு இந்த வார்த்தையை அவர் யாருக்காக எழுதியிருப்பார் அப்படின்றத வந்துட்டு நம்ம கொஞ்சம் தியானத்துக்குள்ளாக நம்ம கடந்து போலாம். முதலாவது தேவன் வந்துட்டு சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்போது அங்கே நடந்த காரியம் நமக்கு தெரியும். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 34ல இருந்து 39 வசனம் வரைக்கும். முதலாவது அதோனியா என்கிறவர் வந்துட்டு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவதற்காக இஸ்ரேல் ஜனங்கள் எல்லோரும் அந்த இடத்துல கூடி வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னா, தாவீது ராஜாவுக்கு வந்துட்டு மிகவும் வயது சென்ற ஒரு நபராக காணப்படுறாரு. அப்போ வயது சென்ற காலத்துல வந்துட்டு இந்த அதோனியா வந்துட்டு தாவீதனுடைய இடத்துல அவர் ராஜாவா ஆகணும் அப்படின்றதுக்காக இஸ்ரேல்ல இருக்கிற எல்லா ஜனத்துக்கும் அவர் என்ன பண்றாருன்னா இன்விடேஷன் கொடுத்து ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படியாக ஆசாரியர்கள் எல்லாம் கூட்டிட்டு போறாங்க. ஆனா அங்க நடந்த ஒரு பிரச்சனை என்னன்னா, அங்க இருந்துதானே நத்தானு வேலு அப்புறமா இன்னும் தீர்க்கதரிசிகளை அவர் என்ன பண்றதுன்னா அந்த ஒரு அபிஷேகம் பண்றதுக்கு அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து அவரை கூப்பிடுறது இல்ல. அதனால அது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த தீர்க்கதரிசியாக நத்தானு வேலு சாலமோனுடைய தாயார் இடத்துல போயிட்டு நடக்கக்கூடியதான காரியங்களை வந்துட்டு அவருக்கு என்ன பண்றாருன்னா சொல்றாரு. இந்த மாதிரி நத்தானியேல் வந்துட்டு ராஜாவா ஆயிட்டா நெக்ஸ்ட் அவர் என்ன பண்ணுவாருன்னா நம்மள வந்துட்டு இல்லாதபடிக்கு கண்டிப்பா அவர் என்ன பண்ணிடுவாருன்னா நம்மளெல்லாம் சாகடிச்சுவார் அப்படின்னு சொல்லிட்டு சாலமோனை அந்த இடத்துல ராஜாவா ஆக்கணும் அப்படின்றதுக்காக வயது சென்றிருந்த அந்த ஒரு தாவீதின் இடத்துல போயிட்டு அவர் என்ன பண்றாருன்னா தாயார் வந்துட்டு பேசி அந்த சாலமோனை வந்துட்டு தாவீதனுடைய இடத்துல ராஜாவா இருக்கும்படிக்கு என்ன பண்றாருன்னா அந்த ஒரு சம்பாஷணை எல்லாம் அந்த 1ஆம் அதிகாரத்துல போகுது. அப்போ சாலமோன் கூட என்ன ஆயிட்டாரு அப்படின்னா அந்த ஒரு நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்த பிற்பாடு தாவீது என்ன பண்றாரு அப்படின்னா அந்த நத்தாத்வேலை தீர்க்கதரிசியை கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா சாலமோன் வந்துட்டு என்ன இடத்துல வந்துட்டு ராஜாவாக்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட் கூட கொடுக்குறாரு. அதே போல அவரை கூப்பிட்டுட்டு அந்த ஒரு மேல வாத்தியம் இதெல்லாம் வந்துட்டு அங்க கேட்ட உடனே என்ன ஆகுது அப்படின்னா ஜனங்கள் எல்லாரும் மீண்டுமாக இந்த தேசத்துக்குள்ள வராங்க. வரும்போது அந்த இடத்துல யாரு ராஜாவா இருக்கிறாரு அப்படின்னா சாலமோன் வந்துட்டு தாவீதின் இடத்துல வந்துட்டு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுறாரு. அது மாத்திரமல்ல, அந்த சாலமோன் அவருடைய தொடக்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது அவர் வந்துட்டு மிகவும் தாழ்மை உள்ள ஒரு நபராக காணப்பட்டார். தேவனுக்கு பயந்தவராகவும் தேவனுடைய ஜனங்களுக்கு பயந்தவராகவும் சாலமோன் வந்து காணப்பட்டாரு. அவருக்கு இருந்துதான அந்த குழப்பத்துல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு ஜெபத்தை கூட அவர் ஏறெடுத்திருக்கலாம். அது வந்துட்டு நம்ம என்ன படிக்கலாம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அப்போ அந்த தெரியாமப்போ சொப்பனத்துல வந்துட்டு தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா சாலமோனுக்கு தரிசனமாகி நீ ராஜாவாயிட்டு இருக்கப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் போது அப்போ அவருடைய வார்த்தை எவ்வளவு ஒரு அருமையாக அவர் சொல்றாருன்னா 6வது வசனத்துல அதுல 6வது வசனம். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து
அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். அப்போ அவருடைய எவ்வளவு அருமையான அந்த ஒரு வார்த்தைகள் எப்படி சொல்றாரு அப்படின்னா, இப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியானை என் தகப்பனாவி தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோ வென்றால் போக்கு வரவு அறியாத சிறு பிள்ளையான இருக்கிறேன் என்றார். அப்ப பாருங்க, அவருடைய உள்ளத்துல எவ்வளவு ஒரு ஹம்பல்னஸ், எவ்வளவு ஒரு கீழ்ப்படிதல், தாழ்மை இருக்கு அப்படின்னா, அது தேவன் பத்தியும் தேவனுடைய ஜனங்களை பத்தியும் இருக்கிறதான அந்த ஒரு பயம் என்ன இருந்துச்சுன்னா சாலமோனுக்கு ரொம்ப அதிகமா இருந்ததை நம்ம இந்த ஒரு வார்த்தையில பாக்குறோம். அப்போ என்னதான் சொல்றாருன்னா, நெக்ஸ்ட் வந்துட்டு தேவன் கிட்ட அவர் கேட்கும் போது என்னதான் கேட்கிறாரு அப்படின்னா, இந்த ஒரு ஜனத்தை சாலமோன் அந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு மிகவும் விண்ணப்பமா இருந்தது. அப்போ 9வது வசனம் படிக்கலாம். இத 3:9. ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். பாருங்க எவ்வளவு அந்த வார்த்தைகள், எவ்வளவு ஹம்பலான அந்த வார்த்தை. உமது ஜனத்தை அப்படின்னா, இந்த ஜனங்க வந்துட்டு யாருடையவர்கள் அப்படின்னா, அவர் வந்துட்டு உம்முடையவர்களா இருக்காங்க, அவங்கள விசாரிக்கத்தக்கதான அந்த ஒரு ஞானத்தை எனக்கு கொடுங்கோ அப்படின்றதான் அவர் வந்து கேட்கிறாருங்க. அப்போ இத வந்துட்டு தேவன் அதை கேட்டுட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, நீ ஞானத்தை கேட்டாய், அதனால ஞானம் மாத்திரமல்ல எல்லா ஐஸ்வர்யத்துல கூட என்ன பண்றாருன்னா, ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் என்ன பண்றாரு தேவன் ஆசீர்வாதமாக அங்க கொடுக்கிறார். அங்க கொடுக்கும் போது அப்போ என்னதான் நடக்குது அப்படின்னா, அவருக்கு ஞானமும் கிடைச்சது, இன்னும் மாத்திரமல்ல உலக ரீதியான ஆசீர்வாதம் கூட அதிகமாக கிடைச்சது. அவருடைய வாழ்க்கையில நம்ம படிக்கிறோம். அவர் வந்துட்டு தேவாலயத்தை கட்டினாருங்க, இன்னும் வந்துட்டு அரண்மனைகளை கட்டினாரு. அந்த தேவாலயத்தை கட்டுற விதம் கூட வந்துட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களும் எல்லா ஜனங்களும் அதிசயப்படத்தக்கதாக அவர் என்ன பண்ணாருன்னா அந்த தேவாலயத்தை கட்டி முடிச்சாருங்க. அது மாத்திரமல்ல அந்த தேசமே மிகப்பெரிய ஒரு செழிப்புக்குள்ள போனதாக நம்ம பாக்குறோம். அதெல்லாம் வந்துட்டு நம்ம அந்த 1 ராஜாக்கள் புத்தகத்துல நம்ம இதை பத்தி எல்லாம் சரித்திர ரீதியாக நம்ம படிச்சிருப்போம். அப்போ இங்க முக்கியமா நம்ம என்னத்தான் பாக்குறோம் அப்படின்னா, அவர் எவ்வளவுக்கு ஞானமா அவர் நடந்தாரோ அவ்வளவுக்கு தேவன் என்ன பண்ணாருன்னா அதிகமான ஆசீர்வாதத்துக்குள்ள இவரை கொண்டு போனாருங்க. அவருடைய வாலிப வயசுல அவ்வளவு ஒரு சாட்சி உள்ள ஒரு ஜீவியமாக இருந்தாரு. ஆனா முடிவு காலம் அவருடைய மரணத்துக்கு கொஞ்ச நாள் இருக்கும்போது, அவர் வயது சென்ற போது என்னாச்சு அப்படின்னா, அவர் செஞ்சுதான சிறு சிறு தவறுகளை என்ன பண்ணாருன்னா தேவன் என்ன பண்ணாருன்னா அவருக்கு சுட்டி காட்டினாருங்க. அப்போ அதை கூட நம்ம படிக்கலாம். 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து சில வசனங்களை படிக்கலாம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1லிருந்து சில வசனங்கள். ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை. அப்போ தேவன் என்ன பண்ணியிருந்தாரு, நியாயப்பிரமாணத்துல தான் கொடுத்திருந்தாரு. என்னன்னா அந்நிய ஜனங்களை வந்துட்டு அந்நிய நுகத்தோடு நீங்க என்ன பண்ணக்கூடாது, பிணையக்கூடாது அப்படின்னா அந்நிய ஜனங்களோடு உங்களுடைய உறவுகளை நீங்க சேர்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு நியாயப்பிரமாணத்தை கூட கொடுத்திருந்தாரு. அது மாத்திரமல்ல சாலமோனுக்கு சில எச்சரிப்புகளை கூட தேவன் என்ன பண்ணியிருந்தாருன்னா இவருக்கு கொடுத்தாருங்க. ஏன்னா அவர் வந்துட்டு அந்நிய ஸ்திரீகள் கிட்ட அவர் விவாகம் பண்ணும்போது கண்டிப்பா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அந்நிய தேவர்களை வணங்கும்படி அவங்க செய்வாங்க அப்படின்றத தேவன் அறிஞ்சிருந்தபடினால இதை வந்துட்டு நியாயம் கட்டளையாக கொடுத்திருந்தாருங்க. ஆனாலும் இது வந்து சாலமோனுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட முதல் முறையாக அவர் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய தவறை வந்து சுட்டி காட்டுறாருங்க. அதை சுட்டி காட்டும் போது கூட அவர் என்ன பண்றாருன்னா அதை வந்துட்டு கேட்காம 9வது வசனத்துல நம்ம படிக்கலாம். 11:9. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி. பாருங்க, அப்போ 2வது முறை கூட என்ன பண்றாருன்னா தேவன் அவர் வந்துட்டு ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2ஆம் விசை தரிசனமாகி, அப்போ முதல் முறை என்ன பண்ணிருக்காருன்னா தரிசனத்துல சொல்லியிருக்காரு என்னன்னா நீங்க அந்நிய ஜனங்கள் கிட்ட அந்நிய ஸ்திரீகள் கிட்ட நீ என்ன பண்ணாத விவாகம் பண்ணாத அப்படின்னு. அவர் என்ன பண்ணாரு, அந்த வார்த்தைக்கு அவருக்கு கீழ்ப்படியாம அவருடைய வாழ்க்கையை வந்துட்டு
அவருடைய சுய இஷ்டமாக அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அது செஞ்சதுனால 2வது முறையும் தேவன் என்ன பண்றாருன்னா அந்த ஒரு எச்சரிப்பான அந்த ஒரு சத்தத்தை வந்துட்டு கொடுக்குறாருங்க. அப்ப கொடுக்கும்போது கூட அவர் என்ன பண்றாருன்னா அதை கேட்காம அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவரை பத்தி சொல்லும் போது நான் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்துல நம்ம படிக்கலாம். 11:3-4. அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோட உத்தமமாய் இருக்கவில்லை. பாருங்க எப்படி சொல்லிட்டாருங்க. அப்போ அவர் வயது செல்லும் போது அவர் சாலமோனுக்கு வயது சென்று இருக்கும்போது அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்நிய தேவர்களை அந்த ஒரு தூபம் காட்டுற அந்த ஒரு நிலைமைக்கு போயிட்டாருங்க. அந்த நிலைமைக்கு போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவர் வந்துட்டு அந்த அந்நிய ஜனங்களோடு அவர் வச்சுதானா அந்த ஒரு உறவு அப்படின்னு பாக்குறோம். அப்போ இந்த சாலமோன் உடைய ஏன் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இப்போ இவருக்கு வேதத்துல பார்க்கும்போது 700 இங்கிலீஷ்ல பார்க்கும்போது 700 வைஃப்ஸ் அண்ட் 300 300 மனவாட்டிகள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவ்வளவு பேர்ல எந்த மகனுக்கு எந்த மனைவிக்கு பிறந்த மகனுக்கு இவர் இந்த வார்த்தை சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்க்கும்போது எந்த மகனுக்கு சொல்லியிருப்பார் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு நமக்கு தெரியும் தேவனுடைய வார்த்தைகள் எல்லாமே வந்துட்டு தேவனுடைய ஆவியினால ஏவப்பட்டு அது என்ன பண்ணிருக்குன்னா எழுதப்பட்டிருக்கு. நமக்கு தெரியும் இப்போ என் மகனே அப்படின்ட்டு வந்துட்டு இந்த வார்த்தையை வந்துட்டு நீதிமொழிகள் 23-24 ஸ்டார்டிங் என் மகனே அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா கண்டிப்பா அவர் வந்துட்டு என்ன பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்னா தன்னுடைய உடல் ரீதியா இருக்கிற மகனை பார்த்து இந்த ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரா அப்படின்னா கண்டிப்பா உலக ரீதியில மாம்ச ரீதியில வந்துட்டு தன்னுடைய மகனுக்கு எந்த மகனுக்கு சொல்லியிருப்பாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா அந்த வார்த்தைகள் எப்படிதான் உண்டாயிருக்கும் அப்படின்னா நம்ம 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கு அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுததான அந்த வார்த்தைகள் வந்துட்டு பிதாவாகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறதான இந்த ஒரு வார்த்தையை தான் இங்க வந்துட்டு என்ன பண்றாருன்னா நீதிமொழிகளை வந்து எழுதுறாருங்க. அப்போ தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டு இருக்கும்போது அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா மிகவும் செழிப்பாக இருந்துச்சு, ஆசீர்வாதமாக இருந்துச்சு. தேவன் கூட இருக்கும்போது தேவன் அவர் என்ன பண்ணாருன்னா மிகவும் உலக ரீதி அளவுல உலகத்தில் யாருமே இந்த மாதிரி ஒரு ராஜா இல்ல அப்படின்ற அளவுல வந்துட்டு தேவன் அவர்களை பாதுகாத்தாருங்க. அவர் வந்துட்டு யுத்தத்தை காணவில்லை அப்படின்னு நம்ம பாக்குறோம். யுத்தத்தின் சத்தத்தை அவர் கேட்கவில்லை அப்படின்னு கூட நம்ம வேதத்துல படிக்கிறோம். அப்போ எப்போ அவர் வந்துட்டு அந்த தூபம் காட்டுறதுக்கு போறாரோ அப்போ தேவன் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த ஒரு தேசத்தையே வந்துட்டு 2ஆக பிரிஞ்சதாக நம்ம பாக்குறோம். அந்த ராஜ்யமே 2ஆக பிரிஞ்சதாக நம்ம பாக்குறோம். அப்போ முக்கியமா நமக்கு பாடத்துக்கு முக்கியமா தேவைப்படுது என்ன அப்படின்னா இந்த நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 26ஆவது வசனத்துல இந்த வார்த்தையை வந்துட்டு யார் தான் சொல்றாருன்னா கண்டிப்பா சாலமோன் வந்துட்டு அவர் எழுதியிருந்தாலும் இதை வந்துட்டு யார் தான் சொல்றாரு அப்படின்னா பிதாவாகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வந்துட்டு சொல்லுகிறதான ஒரு எச்சரிப்பான ஒரு வார்த்தை அவருக்கு பிரியமா இருக்கிறதான அந்த ஒரு வார்த்தை தான் என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா அப்படின்ற வார்த்தையை வந்துட்டு இங்க பிரபிக்கப்பட்டிருக்கு. அப்போ பிதாவாகிய தேவனுடைய பார்வையில யாரெல்லாம் வந்துட்டு மகன்களாக இருந்தாங்கோ யாரெல்லாம் அந்த மகனுக்குரிய உரிமைகளை வந்துட்டு இழந்துட்டாங்கோ அப்படின்னு பார்க்கும்போது முதலாவது தேவனுடைய சிருஷ்டியில நம்ம பார்க்கலாம். அவர் வந்துட்டு தேவ தூதர்கள் இருந்தாங்கோ, கேரோபீன்கள் இருந்தாங்கோ, சேராபீன்கள் இருந்தாங்கோ. இன்னும் வந்துட்டு நம்முடைய கர்த்தர் கூட இருந்தாருங்க. இன்னும் லூசிபர் கூட வந்துட்டு அவருடைய மகனாகத்தான் வந்து அந்த சிருஷ்டிப்பின் நாட்கள்ல வந்துட்டு இருந்ததாக நம்ம பாக்குறோம். இப்போ இந்த ஒரு சிருஷ்டிப்பின் நாட்கள்ல எல்லாருமே மகன்களாக இருக்கும்போது இன்னும் வந்து வேதத்திலே படிக்கும் போது ஆதாம் கூட அவருடைய மகன் அப்படின்னு தான் வந்துட்டு வேதம் சொல்லுதுங்க. அப்போ எல்லாருமே அவருடைய மகன்களாக இருக்கும் போது அந்த மகன்கள் இருக்கிறதான அந்த ஸ்தானத்துல யாரெல்லாம் இழந்து போனார்கள் அப்படின்னா யாரெல்லாம் வந்துட்டு மகன்களாக இருக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது யாரெல்லாம் வந்துட்டு அவருடைய வார்த்தையை அவருடைய இருதயத்துக்கு இசைவாக யாரெல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்களோ அது வந்துட்டு இங்க பார்க்கும்போது அவருடைய மகனுக்கு தொடர்ச்சியான விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதல் மூலமே மகனுக்குரிய உரிமையை பராமரிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ யாரெல்லாம் வந்துட்டு தொடர்ச்சியா யார் அந்த விசுவாசத்துக்குள்ளயும் அப்புறமா கீழ்ப்படிதலுக்குள்ள இருக்கிறாங்களோ அவங்க மாத்திரம்தான் எப்படி இருக்க முடியும் அப்படின்னா மகன்கள் அப்படின்ற ஒரு உரிமையை வந்துட்டு பெற்றிருக்க முடியும் அப்படின்ற நம்ம பாக்குறோம். அப்போ இந்த ஒரு தொடர்ச்சியாக அந்த விசுவாசத்துல இருந்தவங்க யார், அந்த விசுவாசத்துல இருந்து விழுந்தவங்க யாருன்னு பார்க்கும்போது
முதலாவது நம்ம பார்க்க முடியும், அந்த லூசிபர் தேவனுடைய மகனாக இருந்தாருங்க. அவர் கூட இருந்து கூட அந்த தேவ தூதர்கள், விழுந்து போன தூதர்கள் அப்படின்னு வேதத்துல படிக்கிறோம். இவங்களுக்கு கூட என்னன்னா ஒரு மகன்களாக இருந்தாங்க. மகனுக்குரிய உரிமை இருந்தது. அது எது வரைக்கும் இருந்துச்சுன்னா, எது வரைக்கும் அவங்க கீழ்ப்படிந்து இருந்தாருங்களோ, எது வரைக்கும் அந்த விசுவாசத்துல அவங்க தொடர்ச்சியா அவங்க நிலைத்திருந்தாருங்களோ, அது வரைக்கும் என்ன ஒரு பெயர் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா, மகன் அப்படின்ற ஒரு உரிமையை வந்துட்டு அவங்க பெற்றிருந்தாங்க. அப்போ எப்போ இந்த விசுவாசமும் மற்றும் கீழ்ப்படிதலும் அது காணப்படவில்லையோ, எப்போ அந்த லூசிபர் அவர் வந்துட்டு தன்னுடைய சுய இஷ்டத்துக்காக, தன்னுடைய சுய இஷ்டத்தை வந்துட்டு அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்படிக்கு சிந்தனையை உரிமையை வந்துட்டு அவர் இழக்கப்பட்டாரு. அது மாத்திரமல்ல, கூட அவங்க கூட எப்போ எது வரைக்கும் அவங்க வந்துட்டு பிதாவாகிய தேவனுடைய அந்த ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய இசைவுக்குள்ள இருந்தாங்களோ, அது வரைக்கும் அவங்க மகன்களாக இருந்தாங்க. எப்போ அவங்க அந்த ஒரு லூசிபருடைய வாழ்க்கை, சாத்தானுடைய பேச்சை கேட்டு அவங்களுக்கு இருந்ததான அந்த மேன்மையை இழந்துட்டாங்களோ, அப்போ அவங்க அந்த மகன் அப்படின்ற உரிமையை வந்துட்டு அவங்க இழந்ததாக நம்ம பாக்குறோம். அது மாத்திரமல்ல, ஆதாம், இப்போ நம்முடைய ஆதி தகப்பனாகிய ஆதாம கூட நம்ம பார்க்கும்போது, அவர் கூட வந்துட்டு எப்போ அந்த கீழ்ப்படியாமைக்குள்ள அந்த கீழ் படிகிற வரைக்கும் அவர் என்னவா இருந்தாருன்னா, அவர் ஒரு மகன் அப்படின்ற ஒரு உரிமையை வந்துட்டு பெற்றிருந்தாரு. எப்போ அந்த ஒரு தேவனுடைய நீதியை, அந்த ஒரு கட்டளையை எப்போ மீறினாரோ, அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த மகன் அப்படின்ற ஒரு உரிமையை வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அவர் இழந்ததாக நம்ம பாக்குறோம். அவர் இழந்தது மாத்திரமல்ல, அவர் கூட சேர்ந்து மனுக்குலமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த மகனுக்குரிய உரிமையை வந்துட்டு இழந்ததாக நம்ம பாக்குறோம். அதான் வந்துட்டு தேவன் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இந்த ஆதாமுக்குள்ள எல்லாரும் வந்துட்டு பாவிகளாக அவருடைய சமூகத்தை விட்டு ரொம்ப தூரம் போயிருந்தாலும் கூட, தேவனுடைய அதுதான் வந்து தலைப்பு வந்துட்டு என்ன அருமையாக சகோதரர் கொடுக்குறாரு அப்படின்னா, பிதாவின் ஞானமான ஆலோசனை அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ பிதாவின் ஞானமான ஆலோசனை என்ன அப்படின்னா, ஆதாம் அந்த ஒரு உறவு, மகன் அப்படின்ற ஒரு உறவுக்குள்ள இருந்து விழுந்து போயிட்டாருங்க. அது மாத்திரமல்ல, இந்த மனுக்குலமும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவருடைய பார்வையை விட்டு ரொம்ப தூரமாக அவங்க போனதாக நம்ம பாக்குறோம். அப்போ தேவன் வந்துட்டு அப்படியே விட்டுட்டாரா அப்படின்னு பார்த்தா இல்ல. கண்டிப்பாக தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா, மிகப்பெரிய அவருடைய பிரம்மாண்டமான ஒரு தேவன் ஒரு பிளான் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா வச்சிருந்தாருங்க. அது என்ன அப்படின்னா, மீண்டுமாக இந்த மனுக்குலத்தை என்ன பண்ணணும்னா, அந்த ஒரு மனுஷனை மீண்டுமாக தன்னுடைய சாயலுக்கு அப்படின்னா தன்னுடைய மகன் ஆகுவதற்காக மிகப்பெரிய ஒரு வழியை வந்துட்டு என்ன பண்ணாருன்னா அவரு ஏற்படுத்தினாருங்க. அந்த வழியை தான் எப்படிதான் அது உண்டாச்சு அப்படின்னு பார்க்கும்போது, அது வந்துட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக வந்துட்டு அந்த அந்த ஒரு மகன் அப்படின்றதுக்குரியதான அந்த உரிமையை வந்துட்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தாருங்க. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக அது முதலாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு அவர் வந்துட்டு பிதாவுக்கு ஏற்ற ஒரே பேரான குமாரன் அப்படின்ட்டு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்படி இருந்த போது கூட அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கிற சகல மனுக்குலத்தையும் வந்துட்டு தன்னுடைய பிள்ளைகளாக பிதாவுக்கு குமாரனுகளாக மாற்றும்படியாக்க முதலாக இவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த உலகத்துல வந்து அந்த ஒரு மாதிரியை என்ன பண்ணிட்டா அப்படின்னா வச்சுட்டு போயிட்டாருங்க. அப்ப அந்த ஒரு மாதிரியை எப்படி வச்சுட்டாரு அப்படின்னா, இதே வார்த்தை தான். என்ன வார்த்தை அப்படின்னா, நீதிமொழிகளை சொன்னபடி, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா அப்படின்ற வார்த்தை யாரு கூட வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, அது வந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கூட வந்துட்டு இதை அப்ளை பண்ணலாம். அவர் எப்போ அந்த உலகத்துக்கு வந்தாரோ, அவர் வந்துட்டு நமக்கு தெரியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும்போது கூட அவர் வந்துட்டு பிதா கட்ட எப்படிதான் அவர் அந்த வாக்குறுதி சொன்னாருன்னா, இதோ உம்முடைய சித்தத்தை செய்ய, இதோ என்னுடைய சித்தத்தை செய்ய யார் போவார் அப்படின்னும் போது, இதோ நான் போகிறேன் அப்படின்னு தான் வாலண்டியர்ஸா என்ன பண்ணாருன்னா அவர் வந்தாருங்க. வந்தது மாத்திரமல்ல, இந்த பூமியில இருக்கும்போது அவருடைய வாழ்க்கை எப்படிதான் இருந்துச்சு அப்படின்னா, எந்த ஒரு நேரத்திலும், எந்த ஒரு சூழ்நிலையிலும், எந்த ஒரு காரியம் நடந்தாலும் கூட, அது அப்பாவுடைய சித்தம் என்ன இருக்குது அப்படின்றத என்ன பண்ணிட்டாருன்னா, தன்னுடைய இருதயத்தை முக்கியமாக வந்துட்டு அவருடைய பார்வைக்கு ஏற்றதாக என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அவரு காத்து கொண்டாருங்க. அதான் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு மகனாக இருக்கணும் அப்படின்னா, அது அந்த கீழ்ப்படிதல், அந்த விசுவாசம் மற்றும் அந்த கீழ்ப்படிதலை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில அதை நம்ம முழுமையா பார்க்கலாம். அவருடைய தொடர்ச்சி, அவருடைய பிறப்பிலிருந்து அவருடைய இறப்பு வரைக்கும் நம்ம பார்க்கும்போது, பிதாவுக்கு சித்தமானதை என்ன பண்ணாருன்னா, கர்த்தராகிய இயேசு செஞ்சதாக நம்ம பார்க்கிறோம். எல்லா காரியத்திலும், எல்லா வேலையிலும் கூட அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பிதாவுடைய முகத்தை ஏறெடுத்து பார்த்து எந்த ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னாலும் கூட அது வந்துட்டு எங்க அப்பாவுக்கு இஷ்டமா, நான் செய்யற காரியம் எங்க அப்பா வந்துட்டு அத
நான் செய்யற காரியம் அவருக்கு சந்தோஷமா இருக்குமா அப்படின்ட்டு ஒரு காரியத்தையும் வந்துட்டு நம்முடைய கர்த்தர் வந்துட்டு அந்த ஒரு இருதயத்தை முழுமையாக என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா நம்முடைய பிதாவுக்கு கொடுத்து அது அந்த அந்த முதலாக அந்த மகனுக்குரிய அந்த ஒரு வாய்ப்பை என்ன பண்ணிட்டாருன்னா அவரு நான் வேதத்துல படிக்கிறபடி அவர்தான் முதல் பேரான குமாரன். அதை இன்னும் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதல் மூலியமாக அழியாமைக்குள்ள என்ன பண்ணிட்டாருன்னா கணம், மகிமை, சாகாமை இப்படியாப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள யாரு முதலாக சென்றார் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு உபதேசத்தின் மூலியமாகத்தான் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த ஒரு மேன்மையை பெற்றுக்கொண்டார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்போ அவருடைய அடிச்சோர்களை பின்பற்றி போறவங்க கூட வந்துட்டு நமக்கு மாதிரியாக யாரைத்தான் கொடுத்துட்டாரு அப்படின்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை தான் கொடுத்துட்டாரு. என் மகன் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா சில வகுப்பார் இருந்தாங்க. அந்த வகுப்பார் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த லூசிஃபரா இருக்கலாம், விழுந்து போன தூதர்களா இருக்கலாம், இவங்க அந்த மகனுக்குரிய உரிமையை வந்துட்டு இழந்து விட்டாங்க. இன்னும் ஆதாம் கூட மகனாக இருந்தாரு, அவர் கூட அதை வந்துட்டு இழந்துட்டாரு. இன்னும் வந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கூட நம்ம பார்க்கும்போது அவர் மகனாக இருந்தாரு, மீண்டும் உலகத்துக்கு வந்து கூட அந்த விசுவாசம் மற்றும் கீழ்ப்படுதலை காமிச்சு இன்னும் அந்த மகனுக்குரிய அந்த உரிமையை வந்து இன்னும் அவர் வந்துட்டு உறுதிப்படுத்திட்டு நமக்கு மாதிரியை வந்துட்டு வச்சுட்டு போனாருங்க. இப்போ இந்த மனுக்குலம் முழுமையாக எங்க வரணும் அப்படின்னா பிதா, இதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கு. இப்ப அதுல வந்துட்டு தேவன் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா முதலாவது ஒரு சிறு வகுப்பார மாத்திரம் அந்த ஒரு குமாரனுக்கு சாயலுக்கு போவதுக்காக என்ன பண்ணிட்டாருன்னா அந்த ஒரு வாய்ப்பை வந்துட்டு கொடுத்துட்டாருங்க. இப்ப அந்த ஒரு மகனுக்குரிய வாய்ப்பை நம்ம தக்க வச்சுக்கணும், இல்ல மகனுக்குரிய அந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னா தேவன் கூட என்ன பண்ணிட்டாரு சில படிகளை வந்துட்டு நமக்கு நியமிச்சு வச்சாருங்க. அந்த படியில வந்துட்டு நமக்கு தெரியும் இதெல்லாம் வந்துட்டு அது வந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை நம்முடைய சொந்த ரட்சகராக ஏத்துக்கணும். அது வந்துட்டு முதல் படி. எப்பெல்லாம் நம்ம அந்த ஒரு மகனுக்குரிய உரிமை பிதாவுடைய சமூகத்தை நமக்கு தெரியும், நம்ம எல்லாருமே வந்து பாவிகளா இருக்கிறோம். நம்ம பாவிகளா இருக்கும்போது டைரக்டா நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா பிதாவுடைய சமூகத்துல போயிட்டு அப்பான்னு கூப்பிட்டா கண்டிப்பா அவர் வந்துட்டு என்ன பண்ண முடியாதுன்னா நீதி உள்ள தேவன் நீதியை சிங்காசனமா என்ன பண்ணுவாருன்னா அந்த மகனுக்குரிய உரிமை வந்துட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் தான் என்ன பண்ணிட்டாருன்னா நீங்கள் சாப்பிடும் நாளிலே சாகவே சாவீர் அப்படின்ற ஒரு தீர்ப்பை வந்துட்டு அவர் எழுதியிருந்தாருங்க. அந்த ஒரு அது நம்ம எல்லாம் வந்துட்டு ஆதாமுக்குள் எல்லாருமே பாவிகளா இருக்கிறபடினால டைரக்டா நம்ம போனா கண்டிப்பா பிதாவாகிய தேவன் என்ன பண்ண மாட்டாருன்னா நம்மள மகன்களாக ஏத்துக்க முடியாதுங்க. அப்போ தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா நம்ம எல்லாம் மகன்களாக ஆகணும் அப்படின்னா அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாகத்தான் நம்ம போகணும். அதுதான் வந்து தேவனுடைய திட்டமா கூட இருக்கு. அதான் வந்து வேதத்துல படிக்கும் போது ஆதாமுக்குள் எல்லோரும் பாவிகளா இருக்குது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு ஜீவனுக்குரிய அந்த உரிமையை வந்துட்டு பெற்றுக்கிறாங்க அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அதான் முதல் படி என்ன சொல்றேன்னா நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம ரட்சகரா ஏத்துட்டு அது மாத்திரமல்ல அதை ஏத்துட்டா மாத்திரம் நம்ம மகன்களாக இருப்போமானா கண்டிப்பா அது நம்ம தொடர்ச்சியாக என்ன செய்யணும். 2வது படிக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் மூலமாக தான் பிதாவிட போக முடியும் அப்படின்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ள என்ன இருக்கணும்னா அதை வந்து நம்ம அந்த ஒரு அறிவை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு கூட இங்க சொல்றாருங்க. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ ரட்சகராக ஏத்துட்டு நம்முடைய பிதாவாகிய சமூகத்துக்கு போகணும்னா அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலியம் தான் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த விசுவாசத்தை வந்துட்டு காண்பிப்பவர்களாக நம்ம காணப்படணும். 2வது படி. 3வதாக என்ன சொல்றாரு அப்படின்னா தங்களை முழுமையாக தேவனுடைய சித்தத்துக்கு அர்ப்பணம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்முடைய சித்தம் நம்முடைய வந்துட்டு முழுமையா நம்முடைய சித்தத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா அர்ப்பணத்துக்குள்ள அதான் வந்துட்டு நம்ம சொல்லும் போது கான்செக்ரேஷன் அது என்னன்னா ஒரு உடன்படிக்கைக்குள்ள அதை நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் வந்துட்டு ஒரு அடையாளமா இருக்கு அப்படின்னா அநேக சகோதரர்களுக்கு நம்ம என்ன பண்றோம் ஒரு அடையாளமாக வந்துட்டு நம்ம காண்பிக்கிறோம். ஒரு உடன்படிக்கைக்குள்ள போயிருக்கீங்க. அதே போல இன்னைக்கு கூட நான் என்ன பண்றேன் அப்படின்னா முழு அர்ப்பணத்தின் மூலியமாக பிதாவுக்கு மகனாக மாறுறேன், அவருடைய சித்தத்தை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிதான் என்ன பண்ணா ஒரு அடையாளமாக வந்துட்டு அது செய்யறாருங்க. அப்போ அது முழுமையா என்ன பண்ணணும்னா நம்முடைய இருதயத்தை அர்ப்பணம் செய்யறது அதான் சொல்றது தங்களை முழுவதுமாக தேவனுடைய சித்தத்துக்கு அர்ப்பணம் செய்வது. அது வந்துட்டு எத்தனாவது படி அப்படின்னா அந்த 3வது படி. இந்த 3வது படியிலே நம்ம நின்றுட்டோம்னா கண்டிப்பா மகனுக்குரிய உரிமையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. மீண்டுமாக சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா தேவன் தமது ரட்சிப்புக்காக செய்திருக்கிற ஏற்பாட்டை திட்டங்களை விசுவாசத்துடன் கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்றாங்க. அப்போ தேவனுடைய திட்டம் என்ன இருக்கு. அப்போ இப்போ எங்க வந்துட்டோம்னா இந்த வசனத்துக்குள்ளதான் நம்ம இருக்கோம். என் மகனே அப்படின்ற உரிமை யாருக்கு இருக்கு அப்படின்னா முதலாவது அது யாரு கொடுத்தானா கர்த்தராகிய இயேசு கொடுத்தாரு. நெக்ஸ்ட் வந்துட்டு அவரை பின்பற்றி போற சபையாருக்கு கொடுக்குறாருங்க.
அவரை பின்பற்றி போனோம் அப்படின்னா சில படிகளை வந்துட்டு தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா வச்சிருக்காருங்க. அந்த படிகளை முதலாவது அவரை ரட்சகராக ஏத்துக்கணும். நெக்ஸ்ட் அவருடைய சமூகத்துக்கு போகணும். பிதாவுடைய சமூகத்துக்கு போறதுக்கு ஒரே வழி யாருன்னா கர்த்தர் தான் அப்படின்றத வந்து நம்ம விசுவாசிக்கணும். அப்புறம் அது மாத்திரமல்ல, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஞானஸ்தானத்தின் மூலியமாக அது ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஜீவியம் நமக்கு காணப்படணும். வெறும் அர்ப்பணிக்கப்பட்டது மட்டும் காணப்படணுமான்னா இல்ல, நம்முடைய ரட்சிப்புக்காக செய்திருக்கிற தேவனுடைய திட்டத்தை வந்துட்டு நம்ம விசுவாசத்தினுடனும் கீழ்ப்படியதுடனும் நம்ம என்ன பண்ணணும்னா அதை காத்துக்கொள்ளுவர்களாக காணப்படணும். அப்ப அந்த விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு நம்முடைய ரட்சிப்பு தேவன் வந்துட்டு எந்த மாதிரி திட்டம் வச்சிருக்கிறாரு. ரட்சிப்பு அப்படின்னும் போது நமக்கு தெரியும், பாபிலோன்ல இருக்கும்போது கூட நமக்கு ஒரு மனசுல வந்துட்டு அந்த ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை பத்தி ஞானம் இருந்திருக்கும். ஆனா இங்க வந்துட்டு தேவனுடைய தெய்வீக திட்டத்துல அந்த சத்தியத்தை நம்ம கேட்கும் போது தேவன் எந்த மாதிரி வந்து அந்த ரட்சிப்பின் திட்டத்தினுடைய பிளான், அந்த டிவைன் பிளான் எப்படி இருக்கிறது அப்படின்றத நம்ம அதை அறிஞ்சிட்டு அதுக்கு என்ன பண்ணணும்னா கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக நம்ம காணப்படணும் அப்படின்னு சொல்றாருங்க. இன்னும் அது மாத்திரமல்ல, நம்முடைய இருதயம் முழு அர்ப்பணிப்பு கொண்டு அதுல வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு முறை நம்ம அர்ப்பணம் செஞ்சுட்டோம். அர்ப்பணம் செஞ்சது மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து அது வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நிலைத்திருக்கிற ஒரு விசுவாசத்துக்குள்ள கீழ்ப்படிதலுக்குள்ள அந்த அர்ப்பணிக்கப்பட்ட அந்த ஒரு சிந்தனை. இப்போ நம்ம வந்துட்டு உதாரணத்துக்கு நம்ம எடுக்கும்போது முதலாக நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது எல்லா சகோதர சகோதரிகளும் நம்ம பார்க்கும்போது நம்முடைய பார்வைக்கு அவங்க எல்லாம் எப்படிதான் இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஏஞ்சல்ஸ் மாதிரி நம்ம பார்ப்போம். அவங்க வந்துட்டு அவங்க கிட்ட பேசும்போதா இருக்கட்டும், அவங்க கிட்ட நம்ம அந்த பேசுகிற வார்த்தைகள் இல்லைன்னா அவங்கள பார்க்கக்கூடிய அந்த ஒரு பார்வை இதெல்லாம் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ஏதோ ஒரு ஏஞ்சல்ஸை பார்த்து நம்ம பேசுற மாதிரி நம்ம அவங்களுக்கு அவ்வளவு ஒரு கௌரவமும் மரியாதை எல்லாம் கொடுத்து பேசுவோம். ஆனா நாளடைவு போகும்போது நம்முடைய வார்த்தைகள் என்ன ஆயிடும் அப்படின்னா அது மாறக்கூடியதாக காணப்படும். ஏன் அப்படின்னா நம்ம தேவனுடைய திட்டத்துல முதலமாக எந்த மாதிரி நம்ம கீழ்ப்படிதலுக்கு போனோம், அப்போ இப்போ நம்ம எந்த மாதிரி ஒரு கீழ்ப்படிதலுக்குள்ள போயிருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் நமக்கு அது சுட்டி காட்டுகிறதா இருக்கு. ஆனா இங்க சொல்லும் போது என்னதான் சொல்றாரு அப்படின்னா நம்முடைய இருதயம் வந்து அர்ப்பணத்துக்குள்ள போயிடுச்சு. அந்த அர்ப்பணிப்புக்குள்ள போன அந்த ஒரு இருதயம் வந்துட்டு கடைசி வரைக்கும் அதை என்ன பண்ணணும்னா நம்ம அந்த அர்ப்பணிக்கப்பட்ட அந்த இருதயத்தை அந்த நிலைமையை வந்துட்டு நம்ம காத்துக்கொள்வர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாருங்க. அப்போ இன்னொரு கடைசியாக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தேவன் எதிர்பார்க்கிறதான விசுவாசத்தை காண்பிக்கப்பட வேண்டும். அப்போ நம்முடைய இருதயத்துல வந்துட்டு தேவன் எந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை அது என்ன சொல்றாரு அப்படின்னா எந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை அவர் எதிர்பார்க்கிறாரோ அந்த விசுவாசத்தை நம்ம காட்டுகிறவர்களாக காணப்படணும். அதுதான் வந்து வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். என்ன மாதிரி ஒரு கட்டளையாக கொடுத்துட்டாரு அப்படின்னா நீ மரண பரியந்தம் உண்மையா இரு, அப்பொழுது ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன் அப்படின்ட்டாருங்க. அப்போ நமக்கு இந்த ஒரு படிகள் தேவன் கொடுத்துருக்காருங்க. இந்த மாதிரி எல்லாம் படிகளை நம்ம கடந்து போகும்போது கடைசியா சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம மரண பரியந்தம் உண்மையா இருக்கணும். அப்போ பிதாவாகிய தேவன் எந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை எதிர்பார்க்கிறாரோ அந்த ஒரு விசுவாசத்துக்குள்ள நம்ம கடந்து போனாதான் கண்டிப்பா வந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியும்னா அவருக்கு பிரியமான வாழ்க்கையை வந்துட்டு நம்மளால வாழ முடியும். அந்த விசுவாசம் அப்படின்னும் போதே நமக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பமா கூட இருக்கலாம். விசுவாசம் அப்படின்றது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயம் அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயம் அப்படின்னும் போது நம்ம பெற போகிறதான அந்த ஒரு ஆசீர்வாதம், அந்த ஒரு மகிமை, அழியாமை இதெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணி இருக்கோம் அப்படின்னா கேட்டிருக்கோம். ஆனா அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிருக்கல போனதில்லை. ஆனாலும் அதை உறுதியா நம்ம பற்றி கொண்டு பிதாவாகிய தேவன் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுதல காமிச்சிட்டு அந்த விசுவாசத்துக்குள்ள நம்ம இருக்கும்போது கண்டிப்பா என்ன பண்ணுவாரு அப்படின்னா அதான் சொல்லிட்டாருங்க, நீ மரண பரிந்தும் உண்மையா இரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. அப்ப இந்த வேத வசனத்துல அந்த நீதிமொழிகள் நம்ம போகும்போது என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா அப்படின்னு சொல்லிட்டாருங்க. அது மாத்திரமல்ல இருதயத்தை தா அப்படின் போது ஏன் தேவன் வந்துட்டு இருதயத்தை கேட்கிறாருங்க? இது நமக்கு ஒரு கேள்வியா இருக்கலாம். இருதயத்தை லிட்டரலா நம்ம பார்க்கும்போது
இந்த இருதயம் எப்படி இருக்கு அப்படின்னா, வேதத்துல அநேக வசனங்கள் வந்துட்டு நமக்கு சொல்றாருங்க. அப்போ அந்த இருதயத்தை தேவன் ஏன் கேட்கணும்? ஒருவேளை தேவன் வேற எதனா கேட்டிருக்கலாமே. ஏன் மகன் கிட்ட வந்துட்டு அவர் இருதயத்தை கேட்கிறார் அப்படின்னா, அப்போ இருதயத்துடைய சம்பந்தத்துல இந்த ஒரு வசனம், இந்த ஒரு வசனத்தை வந்துட்டு நம்ம இந்த ஹீப்ரு கிரீக் அந்த வார்த்தையில பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த இருதயம் அப்படின்ற ஒரு இடத்துல என்னத்தான் கேட்கிறாரு அப்படின்னா, உங்களுடைய சுயம் அப்படின்னா உங்களுடைய சித்தத்தை எனக்கு தா அப்படின்ற ஒரு மீனிங் வந்துட்டு என்ன பண்றாருன்னா இங்க கேட்கறதா பாக்குறோம். அப்போ இருதயத்தை தேவன் ஏன் இந்த ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாரு அப்படின்னா, நம்ம எது ஒண்ணு செஞ்சாலும் கூட இன்னைக்கு கூட உலகத்துல வந்துட்டு இருதயத்தை எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா, ஒரு அன்புக்கு பயன்படுத்துறாங்க. அப்பனா ஒருத்தர் வந்துட்டு நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்றதுக்கு வந்துட்டு என்னெல்லாம் சிம்பிள்ஸ் எல்லாம் கொடுப்பாரு அப்படின்னா, இருதயத்தை வரையறதாக நம்ம பாக்குறோம். அப்போ தேவன் இருதயத்தை கொடுக்குறாரு அப்படின்னா, நீங்கள் விரும்புகிறதான அந்த ஒரு காரியம் அது எதுவா இருக்கணும் அப்படின்னா, நான் எதை எதிர்பார்க்கணும் அந்த ஒரு காரியத்தை வந்துட்டு நீங்க அதை எனக்கு கொடுத்துடுங்க அப்படின்னு கேட்கிறாருங்க. அப்போ என்னதான் சொல்ல வர்றாரு அப்படின்னா, லிட்டரலா இருதயத்துல என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம பார்க்கும்போது அதுல ரத்தம் வந்துட்டு பம்ப் பண்றதா பாக்குறோம். நம்மளுடைய பாடி ஃபுல்லா வந்துட்டு இந்த இருதயம் என்ன பண்ணுது அப்படின்னா, ரத்தத்தை பாய்ச்சிக்கிட்டு தான் வந்துட்டு இந்த ஒரு இருதயம் இருக்கு. ஆனா தேவன் வந்துட்டு இந்த லிட்டரலான இருதயத்தை பத்தி அங்க சொல்றதுல நம்முடைய சிந்தனை நம்முடைய சித்தத்தை தான் என்ன பண்றாருன்னா, இப்போ ஒரு மகனுக்குரிய அந்த உரிமை ஒரு மகனா இருக்கணும் அப்படின்னா, அப்ப என்ன சொல்றேன்னா, உங்களுடைய சித்தத்தை வந்துட்டு என் இடத்துல தந்துடுங்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதான் வந்துட்டு இன்னொரு இடத்துல வந்துட்டு நீதிமொழிகள் நம்ம பார்க்கும்போது, வாலிபனே உன் வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டி கர்த்தரை நினை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த வாலிப பிரயாயத்துல இருக்கிறதான அந்த ஒரு இருதய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா, அது பாக்குறதெல்லாம் என்ன பண்ணிடுவாருங்கன்னா, நம்பக்கூடிய ஒரு இருதயம் எங்க இருக்கும்னா அந்த ஒரு வாலிப பிரயாயத்துல இருக்குங்க. எப்போ ஒருத்தர் வந்து அந்த பேஸ்மெண்ட் அந்த வாலிப பிரயாயத்துல எப்படி போடுறாரோ, அது போலதான் அவருடைய முதிர் வயது வரைக்கும் வந்துட்டு அது இருக்குமா பாக்குறோம். அப்ப இந்த சாலமோனுடைய வாழ்க்கையில வந்துட்டு பாருங்க, அது தொடக்கத்துல நல்லா இருந்துச்சுங்க. அவர் வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கா இருக்கட்டும், இல்ல தேவனுக்கோ அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த கனம், மகிமை இதெல்லாம் வந்துட்டு குடுக்கத்துல ரொம்ப அருமையா அவர் வந்துட்டு தன்னுடைய வாழ்க்கையை வந்துட்டு செஞ்சாருங்க. ஆனால் அந்த கடைசி நேரத்துல வந்துட்டு அவர் செஞ்சதுனால அது என்னாச்சு அப்படின்னா, வரக்கூடிய நாட்கள்ல சாலமோனுடைய வாழ்க்கை ஒரு உதாரணத்துக்குரிய ஒரு வாழ்க்கையா வந்துட்டு அது இருந்ததா நம்ம காணப்படல. அப்போ நம்முடைய வாழ்க்கை கூட வந்துட்டு நம்ம எப்போ அர்ப்பணத்துக்குள்ள போயிருக்கிறோமோ, அது அது ஸ்டார்டிங் மாத்திரமல்ல, முடிவு பரியந்தம். அதான் நம்ம என்ன சொல்றோம்னா, மரண பரியந்தம் அது உண்மையா இருக்கும்போது தான் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஒரு மகனுக்குரிய உரிமையை வந்துட்டு நம்மளால காத்துக்கொள்ள முடியும். அப்ப நெக்ஸ்ட் அவர் சொல்லும்போது, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வழிகளை எப்படி நோக்குவது? அப்போ நெக்ஸ்ட் அந்த பாகத்துல நம்ம பார்க்கும்போது, தேவன் செய்கிறதான அந்த ஒரு காரியம், தேவன் என்ன செய்கிறாரோ அந்த ஒரு காரியத்தை வந்துட்டு அதான் சொல்றாருங்க, வழியை விட்டு விலகக்கூடிய காரியங்கள் வந்துட்டு என்ன இருக்குன்னா நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். அப்போ என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. அப்போ நம்முடைய பார்வையை வந்துட்டு ஆஹ் அவருடைய வேதத்தின் அடிப்படையில முன்பாக நம்ம வைக்கும் போது அதான் சொல்றாருங்க. இப்போ முதல் பாகம் நம்ம பார்த்தோம். 2வது பாகத்துல வந்துட்டு அவருடைய நம்முடைய கண்கள் வந்துட்டு அவருடைய என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. அப்படின்னா நம்முடைய கண் அப்படின்னு போது என்ன சொல்றாரு அப்படின்னா, நமக்கு உரிய அந்த ஒரு பார்வை நம்முடைய வாழ்க்கையில முக்கியமா நம்ம பார்க்கக்கூடியது என்ன இருக்கு அப்படின்னா, நம்முடைய தரிசனங்கள், நம்முடைய முக்கியமான நோக்கங்கள் அது என்னவா இருக்குன்னா, அவருடைய வழியை பார்க்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்ற ஒரு காரியத்தை சொல்றாருங்க. அப்போ இதுல இருந்து நமக்கு என்னதான் சொல்றாரு அப்படின்னா, தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில அங்க என்ன சொல்றதா, காட்ஸ் வே ஆஸ் a seen in his way அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தேவனுடைய வழிகளை நம்ம பார்க்கணும் அப்படின்னா எங்கதான் பார்க்க முடியும்னா, அவருடைய வார்த்தையில தான் என்ன பண்ண முடியும்னா அவருடைய வழியில நம்ம பார்க்க முடியும். அதுதான் வந்து நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, நீதிமொழிகள் 25:2. காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. அதுக்கு எவ்வளவு அருமையா சொல்லிட்டாருங்க. காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை.
அப்போ தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா அவருடைய வழிகளை, அவருடைய அறிவை என்ன பண்ணிட்டாருன்னா எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாருன்னா மறைச்சு வச்சுட்டு இருக்காருங்க. அதுதான் வந்துட்டு இப்போ கூட வந்துட்டு பாபிலோன்ல இருக்கிற சகோதரர்களுக்கு வந்துட்டு வேதம் கையில இருக்கு. ஆனா என்ன பண்ண முடியலன்னா தேவனுடைய வழியை வந்துட்டு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னு பார்க்கும்போது தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா அதை யாருக்கு தான் அது கண்டிப்பா ஆராய முடியும் அப்படின்னா, இங்க வேதத்துல நம்ம பார்க்கும்போது காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை. அப்போ காரியத்தை தேவன் என்ன பண்றாருன்னா மறைச்சு வச்சிருக்காருங்க. அப்போ ஒரு பிள்ளைகளாக அதான் சொல்றாருங்க, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. இப்போ நம்மளெல்லாம் வந்துட்டு தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆசாரிகளாகவும் ராஜாக்களாகவும் நம்மள கூப்பிட்டு. இப்போ மறைச்சு வச்சிருக்கிற அந்த ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆராயக்கூடியவர்களாக காணப்படணும். அதான் சொல்லிட்டாருங்க, இப்போ நம்ம மகன்களுக்குரிய அந்த ஒரு தன்மையில நம்ம நிலைச்சிருக்கணும் அப்படின்னா அவருடைய வழியில நம்முடைய பார்வையை என்ன பண்ணணும்னா வைக்கணும் அப்படின்னு பாக்குறோம். அப்போ அந்த அவருடைய பார்வையில காட்ஸ் வே ஆஸ் இன் இஸ் வேர்ட் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய வார்த்தையில இருந்து அந்த வழியை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுகிறவர்களாக காணப்படணும். அப்போ அந்த ஒரு காரியத்தை மறைச்சு வச்சிருக்காரு. இன்னத்தெல்லாம் மறைச்சு வச்சிருக்காருன்னா முதலாவது விசுவாசம் அப்படின்றத வந்துட்டு மறைச்சு வச்சிருக்காருங்க. அப்போ விசுவாசம் அப்படின்னும் போது அந்த விசுவாசத்தை பத்தி படங்கள் நம்ம கேட்டிருப்போம். அப்ப விசுவாசத்தை பத்தி எந்த மாதிரி விசுவாசத்தை வந்துட்டு தேவன் எதிர்பார்க்கிறார் அப்படின்றத வந்துட்டு தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா மறைச்சு வச்சிருக்கார் அப்படின்னு பாக்குறோம். அப்போ விசுவாசம் மாத்திரமல்ல, அறிவை கூட என்ன பண்ணிருக்காருன்னா தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த ஒரு வேதத்தின் என்ன பண்ணிருக்காருன்னா மறைச்சு வச்சிருக்காருங்க. அப்போ வேதத்துல மறைஞ்சிருக்கிறதான அந்த நாலேஜ், அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு படிக்கிறோம். அப்போ எப்போ நம்ம கர்த்தருக்கு நம்ம பயந்து வேதத்தின் அடிப்படையில நம்ம ஆராய்ச்சிக்குள்ள போறோமோ அப்போ கண்டிப்பா தேவன் என்ன பண்றாருன்னா அந்த நாலேஜை நமக்கு கொடுக்குறாருங்க. அப்போ நாலேஜ் மாத்திரமல்ல, விசுவாசம், அறிவு, நாலேஜ், அப்புறமா கீழ்ப்படிதலின் ஆவி, அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஒபிடன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த கீழ்ப்படிதல் ஆவி நமக்கு வேணும் அப்படின்னா கூட கண்டிப்பா எங்கதான் நம்ம ஆராயணும் அப்படின்னா வேதத்தின் அடிப்படையில தான், அவருடைய வார்த்தையின் அடிப்படையில தான் நம்ம என்ன பண்ணணும்னா அதை ஆராய்ச்சி பார்க்கறவர்களாக காணப்படணும். இன்னும் தேவ பக்தி அப்படின்னு சொல்றாங்க. தேவ பக்தியை பெறணும், தேவ பக்தியை பெறணும் எங்கதான் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய வேதத்தின் அடிப்படையில தான் நம்ம என்ன பண்ணணும்னா தேவ பக்தியே, நம்ம தேவனுடைய பக்தியை வளர்த்துக்கணும் அப்படின்னா கூட எங்கதான் பார்க்கணும் அப்படின்னா அவருடைய வேதத்தில தான் நம்ம பார்க்கணும்னு பாக்குறோம். அப்போ அவருடைய வார்த்தைகள், அவருடைய வழியை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்முடைய பார்வையை என்ன பண்ணணும்னா அவர் மேல வைக்கணும். இப்போ அவர் மேல வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவர் மேல வைக்கும் போது நம்ம இனத்தெல்லாம் பெற்றிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா மகா பரிசுத்தமான விசுவாசத்தை பெற்றிருக்கோம். இன்னும் அவருடைய நாலேஜ், அறிவை நம்ம பெற்றிருக்குவோம். இன்னும் கீழ்ப்படிதல் ஆவிய ஸ்பிரிட் ஆஃப் ஒபிடன் அதை வந்துட்டு நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். இன்னும் வந்து தேவ பக்தியை கூட பெற நம்ம ஆரம்பிப்போம். அப்போ இந்த தேவ பக்தியை கூட நம்ம எங்க தான் ஸ்டார்ட் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னா நம்முடைய ஆரம்ப காலத்துல தேவன் மேல நம்ம எந்த மாதிரி ஒரு தேவ பக்தியை நம்ம வச்சுட்டு இருந்தோம். இப்போ பாபிலோன்ல இருக்கும்போது கூட நமக்கு தேவ பக்தி அப்படின்னு பார்க்கும்போது உண்மையான பக்தி இல்லையா கூட, ஆனாலும் நம்ம வந்துட்டு தேவனுக்கு எவ்வளவு ஒரு கீழ்ப்படிதலை நம்ம அங்கே காமிச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்போ அந்த சத்தியத்தை கேட்டு சத்தியத்தின் அடிப்படையில தேவன் அன்புள்ளவர், தேவன் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா நரகம் அப்படின்ற போதனைகள் எல்லாம் கேட்ட பிற்பாடு நம்ம வந்துட்டு அவருடைய சமூகத்துக்கு நம்ம வரும்போது பயம் இல்லாம அவருடைய சமூகத்துக்கு நம்ம வரோம். அப்போ நம்ம முற்காலத்துல அப்படின்னா நம்ம பாபிலோன்ல இருக்கும்போது நமக்கு தேவன் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் இருக்கும். என்ன பயம் அப்படின்னா எதனா ஒரு தப்பு செஞ்சா தேவன் கண்டிப்பா என்னன்னா நம்மளை அடிச்சிடுவாரு, நரகத்துல போட்டுருவாரு, இல்ல நமக்கு தண்டனை கொடுத்துருவாரு, காலு கை இந்த மாதிரி நம்முடைய தேவனை வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா ஒரு நம்பிக்கை நமக்கு இருந்திருக்கும், ஒரு விசுவாசம் இருந்திருக்கும். ஆனா நம்ம சத்தியத்துக்குள்ள வரும்போது கண்டிப்பா தேவன் வந்து அந்த மாதிரி நமக்கு என்ன பண்றது இல்லைன்னா அந்நிய தேவர்கள் மாதிரி நம்முடைய தேவன் என்ன பண்றதுன்னா பண்றதுல. அப்போ நம்முடைய தேவன் வந்துட்டு அன்பாகத்தான் என்ன பண்றாரு அப்படின்னா நம்மளை வழி நடத்துறாரு. அதான் சொல்றாருங்க, தம்முடைய ஒரே பேரன குமாரனை கொடுத்து இவ்வளவாய் அவர் என்ன பண்றாருன்னா இந்த உலகத்தை வந்து அன்பு கொண்டார் அப்படின்னு. அப்போ நமக்கு வந்துட்டு அந்த தேவ பக்தி அப்படின்றது வந்துட்டு நம்ம பயத்தோடு ரெவரண்ட் பயம் அந்த அவருக்குரிய அந்த கௌரவ அவர் என்ன சொல்றாருன்னா ரெவரண்ட் அப்படின்னு சொல்லும்போது அவருக்குரிய அந்த ஒரு அவருக்குரிய அந்த ரெவரண்ட்டை வந்துட்டு நம்ம கொடுக்கணும். அது வந்துட்டு எந்த அடிப்படையிலன்னா மகன் ஒரு தகப்பனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பயத்தோட தான் நம்ம போகணுமோ தவிர ஒரு எஜமானுக்கு பயப்படுகிற அந்த ஒரு பயம் வந்துட்டு நமக்கு இருக்கக்கூடாது. அப்போ தேவன் வந்துட்டு நம்ம மகனாக பாக்குறாரு அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு என்னன்னா அந்த பயபக்தியோடு நம்ம அவரோட சமூகத்துக்கு போறோம். அதான் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த தேவ பக்தி
அதுனா ஆரம்ப காலத்துல எப்படி இருந்துச்சு, இப்போ நமக்கு எப்படி இருக்கு. அப்போ நமக்கு தேவ பக்தி குறைவா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்றதில்ல அப்படின்னா நம்முடைய கண்ணை வந்துட்டு என்ன பண்றதுன்னா அவர் மேல வைக்கல அப்படின்னு தான் நம்ம விசுவாசிக்க முடியும். அப்போ அவருடைய வழிகளை வந்துட்டு நம்ம ஆராயும் போது கண்டிப்பா அந்த ஒரு ஆராய்ச்சிக்குள்ள வந்துட்டு கண்டிப்பா நம்ம கூட சொல்றாருங்க. அப்ப இங்க தமிழ்ல வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா அவருடைய வழிகளை ஆராய்வதின் மூலம் அவரது வழிகளை கற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்றாருங்க. அப்போ நம்ம எப்போ வந்துட்டு பிதாவுடைய நம்முடைய கண்களை அவர் மேல வைக்கிறோமோ அப்போ கண்டிப்பா என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவருடைய வழியை வந்துட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். அவருடைய வழி அப்படின்னும் போது இப்ப வழி அப்படின்னுடைய நம்முடைய வாழ்க்கை வந்துட்டு என்ன சொல்றேன்னா உன்னுடைய வழி சரியில்லை அப்படின்போது நம்முடைய வாழ்க்கை சரியில்லை, அது வாழ்க்கை முறை. அந்த மாதிரி பிதாவாகி தேவனுடைய திட்டத்துல பிரம்மாண்டமான அவருடைய கொடுத்திருக்காரு. அப்ப அந்த வரைஞ்சு கொடுத்ததான அந்த ஒரு திட்டத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்முடைய கண்களை வந்துட்டு அவருக்கு நேராக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சாய்க்கிறவர்களாக காணப்படணும். இப்போ அநேகர் என்ன பண்றாங்க அப்படின்னா தவறுகளை வந்துட்டு செய்யறாங்க. என்ன தவறு அப்படின்னா வழிகளை நோக்குவாயாக அப்படின் போது என்ன பண்றாங்க அப்படின்னா சகோதரர் இன்னொரு இந்த வழிகளை உம்முடைய கண்கள் என் வழிகளை நோக்குவாக அப்படின்னு பார்க்கும்போது அங்க சொல்லும்போது என்னதுன்னா வேதாகமத்தை வந்துட்டு சும்மா படிச்சுட்டே இருக்கிறது, ஒரு புத்தகம் மாதிரி படிச்சுட்டே இருக்கிறது. இந்த மாதிரி தவறுகள் எங்கெல்லாம் செய்யறாங்கன்னா பாபிலோ பேர் கிறிஸ்துவத்துல வந்து இந்த ஒரு தவறு செய்யறாங்க. என்ன அப்படின்னா வேதாகமத்தை சும்மா படிப்பதுங்க. ஏதோ ஒரு என்னன்னா வேதத்தை படிக்கும் போது நமக்கு ஒரு வைராக்கியம் வரும் அப்படின்ற ஒரு அடிப்படையில என்ன பண்றதா வேதத்தை வந்துட்டு படிக்கிறது, அது வந்து தவறு அப்படின்னு சொல்றாருங்க. இன்னும் வந்து மனப்பாடம் செய்வது கூட வந்துட்டு தேவன் நமக்கு தெரியும் ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்துட்டு தேவன் கொடுக்கும்போது வந்து அவருடைய ஆவியினால ஏவப்பட்டு தான் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த சத்திய வேதத்தை நம்ம கொடுத்துருக்காரு. இப்போ இந்த ஒரு சத்திய வேதம் இதை வந்துட்டு நமக்கு பார்க்கும்போது முதலாக தேவன் வந்து ஹீப்ரு கிரீக்ல வந்துட்டு நமக்கு சத்திய வேதத்தை எழுதி கொடுத்தாருங்க. அது எழுதி கொடுத்தது காலப்போக்குல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்துட்டு லத்தீன் பாஷையில என்ன பண்ணிட்டாருங்கன்னா இந்த போப் மார்க்கம் அதை லத்தீனுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி அது என்ன பண்ணிட்டாருன்னா நமக்கு தெரியும் அதை வந்துட்டு ஒரு பாக்ஸ்குள்ள போட்டு நம்ம பாக்குறோம். அந்த லத்தீன் பாஷையை வந்துட்டு அநேக விசுவாச வீரர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை லத்தீன்ல இருந்து நெக்ஸ்ட் பிரெஞ்சு அதை டிரான்ஸ்லேட் பண்ணாருங்க. பிரெஞ்சு பாஷையில டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அது என்ன ஆச்சு அப்படின்னா இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் ஆச்சுங்க. இப்போ இந்த இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் ஆனது இப்போ ஏறக்குறைய வந்துட்டு நம்ம இந்த ஒரு காலத்துல தேவன் நமக்கு வெளிப்படுத்தும் போது ஏறக்குறைய ஒரு 25 விதமான டிரான்ஸ்லேட் வந்துட்டு நமக்கு இருக்குங்க. அப்போ இந்த 25 விதமான டிரான்ஸ்லேட்ல நம்முடைய தமிழ் வேதாகமம் நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தது எதுல அப்படின்னா கேஜேவி கிங் ஜேம்ஸ் வெர்ஷனை பார்த்துட்டு என்ன பண்ணிருக்காருன்னா அந்த டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காருங்க. அப்போ வேதத்தை வந்து சும்மா படிக்க கூடாது அப்படின்றதுக்கு ஏன் இந்த ஒரு வேளை சகோதரிங்க கொடுத்துருக்கலாம் அப்படின்னா நம்ம வேதத்தை வேற புத்தகம் மாதிரி படிச்சா கண்டிப்பா அது படிப்பதுக்கு நமக்கு நம்முடைய மனபலம் உறுதியா இருக்கும், விசுவாசமா இருக்கும். ஆனா தேவன் சொல்லுகிற காரியத்தை நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதுங்க. அதான் வந்துட்டு ஒருவேளை அதை சும்மா படிப்பதோ இல்ல வந்து மனப்பாடம் செய்வதோ இல்ல முழு அதிகாரத்தையும் படிச்சு முடிச்சிடணும் அப்படின்றது படிக்கிறதோ வந்துட்டு நமக்கு ஆரோக்கியமா இருக்காது அப்படின்ற ஒரு கருத்தை கூட சகோதரர் நமக்கு சொல்றாருங்க. ஏன்னா தேவன் என்ன சொல்ல வர்றார் அப்படிங்களா நம்ம அடிப்படை சத்தியத்துல படிச்சிருப்போம். தேவனுடைய வார்த்தைகள் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் என்ன பண்ணிருக்காருன்னா தேவன் என்ன சத்தியத்தை வந்துட்டு நமக்கு அப்படியே என்ன பண்ணிருக்காங்க பரவி வச்சிருக்காருங்க. இப்போ நம்ம அவருடைய வழிகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் ஆதியாகமத்துல இருந்து அப்படியே படிச்சுட்டு வெளிப்படுத்தல் வரைக்கும் படிச்சு அவருடைய வழிகளை அறிஞ்சுக்கும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஏன் இந்த டிரான்ஸ்லேட்டை வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா சில இடத்துல வந்து சொல்றாரு இல்லைங்களா இந்த இருதயத்தை வந்துட்டு இங்கிலீஷ்ல இருதயம் ஹார்ட்னு போடுறாருங்க. பட் நம்ம ஒரிஜினல்ல போனா சில இடத்துல வந்து சிந்தை அப்படின்னு போடுறாரு, சில இடத்துல இருதயம்னு போடுறாருங்க, சில இடத்துல வேற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறாங்க. ஆனா நம்ம கேஜேவில பார்க்கும்போது ஏறக்குறைய எல்லா வார்த்தைகளும் வந்துட்டு இருதயம் என்ற ஒரு அடிப்படையில நம்ம சில வாக்கியங்களை நம்ம எடுத்துட்டா லிட்டரலா எடுத்துட்டா தேவன் சொல்லக்கூடியதான அந்த ஒரு காரியத்தை என்ன பண்ண முடியாதுன்னா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதனாலதான் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா இந்த வேதத்தை நம்ம படிக்கணும். கண்டிப்பா வேதத்துல தான் நம்ம தேவன் வந்துட்டு சத்தியத்தை மறைச்சு வச்சிருக்காரு. அது கூட வந்துட்டு தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா ரொம்ப கடினமா இந்த டிரான்ஸ்லேட் எல்லாம் ஆயிட்டு இப்போ இந்த கடைசி காலத்துல எங்க இருக்கோம் அப்படின்னா ஒரு 7ஆம் காலப்பகுதியில நம்ம வந்திருக்கோம். இந்த 7ஆம் காலப்பகுதியில வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள இந்த 6
காலப்பகுதியில இருக்கிற பரிசுத்தவான்களை பார்க்கலாம். இந்த 7ஆம் காலப்பகுதியில வாழ்கிற பரிசுத்தவான்களுக்கு தான் அநேக சத்தியங்களை தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா வெளிப்படுத்தி இருக்காங்க. அது வந்துட்டு ஏற்ற கால சத்தியம், டியூ சீசன் ஃபுட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஏற்ற கால சத்தியத்தை எங்க கொடுத்திருக்காரு அப்படின்னா இந்த 7ஆம் கால பகுதியில் தான் அந்த தானியேலுக்கு சொன்ன அந்த காரியம் கூட. இங்க அநேகர் இங்கேயும் அங்கேயும் ஓடி திரிவார்கள், ஞானவான்களோ அதை புரிஞ்சு கொள்வார்கள் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஒரு காலப்பகுதியை வச்சுதான் என்ன பண்றாருன்னா தேவன் அந்த வார்த்தை சொன்னாருங்க. அப்போ என்னதான் சொல்ல வர்றார் அப்படின்னா, நம்முடைய பார்வைய அதான் சொல்றாரு, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. இப்போ அவருடைய வழியை நம்ம நோக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு ஏற்ற கால சத்தியத்துல தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அவருடைய வழிகளை வந்துட்டு நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்னு பாக்குறோம். அதான் வந்துட்டு என்ன சொல்றேன்னா அதை இங்கிலீஷ்ல சொல்லும் போது த ஸ்டடி ஆஃப் ஹிஸ் வேர்ட் அப்படின்னு சொல்றாருங்க. அப்போ அவருடைய வார்த்தைகளை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவருடைய வழிகளை நம்ம தேடும் போது கண்டிப்பா என்ன கிடைக்கும் அப்படின்னா அவருடைய வழிகள் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். அதான் வந்து 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. பாருங்க எவ்வளவு அருமையா சொல்லிட்டாருங்க. நம்ம வெட்கப்படாத ஒரு ஊழியக்காரனாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா சத்தியவசனத்தை நம்ம நிதானமா போதித்து அறியணும். அப்போ அந்த நிதானம் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு நம்முடைய கண்களை என்ன பண்ணணும்னா அவருடைய வழிகளை வந்துட்டு நோக்குறதாக காணப்படணும். அப்போ சில அந்த ஒரு இருதயத்துக்கு அப்போ என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா அப்படின்னு அந்த ஒரு வார்த்தைக்கு நம்ம இந்த கமெண்ட்ரியில போயிட்டு நம்ம அந்த வார்த்தை கமெண்ட்ரி பார்க்கும்போது அங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, all who are sons of the God will study his words அப்படின்னு சொல்றாங்க. யாரெல்லாம் மகன்களாக இருக்க விரும்புறாங்களோ அவங்க கண்டிப்பா வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவருடைய வழிகளை வந்துட்டு கண்டிப்பா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆராய்வதுல ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு பாக்குறோம். இன்னும் இந்த ஸ்பெஷல்லி ஃப்ரம் த ஸ்டடி ஆஃப் இஸ் ஆஃப் பைபிள் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா எங்க இருந்து தான் வந்துட்டு அவங்க ஆராய்ச்சிக்குள்ள போவாங்கன்னா அவருடைய சத்தியத்தின் அப்படின்னா வேதாமத்துல இருந்தா அவருடைய சத்தியத்தை வந்துட்டு அவங்க அறிஞ்சிக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒன்லி பை த கண்டினியூ லாயலிட்டி கேன் சன்ஷிப் வில் பி மெயின்டைன். எப்போ வந்துட்டு அந்த கீழ்ப்படிதல் அந்த விசுவாசம் அப்போ அந்த கீழ்ப்படிதலும் அந்த ஒரு விசுவாசம் இருக்கும் எது வரைக்கும் அவங்க கீழ்ப்படிஞ்சு இருக்கிறாங்களோ அது வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்னா அந்த மகனுக்குரிய அந்த ஒரு நிலைமையை வந்துட்டு அவங்க பெற்றிருப்பாங்க. அதுதான் உதாரணத்தை யார் கொடுக்குறாரு அப்படின்னா இந்த ஒரு லூசிஃபரையும் அப்புறம் விழுந்து போன தூதர்களையும் வந்துட்டு உதாரணமாக சகோதரர் நமக்கு கொடுக்குறாரு. எது வரைக்கும் அவங்க சிருஷ்டிக்கப்பட்ட நாள் வரைக்கும் சாத்தானை பத்தி சொல்லும் போது அவன் சிருஷ்டிக்கப்பட்ட நாள் வரைக்கும் அவனுக்கு அந்த ஒரு தப்பு கண்டுபிடிக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவனோட வழிகளிலெல்லாம் அவர் எப்படி இருந்தாரு அப்படின்னா சுத்தமா இருந்தாருங்க. அப்போ எது வரைக்கும் நம்ம அந்த கீழ்ப்படிதலை காண்பிக்கிறோமோ எது வரைக்கும் அந்த விசுவாசத்தை நிலைத்து இருக்கிறோமோ அது வரைக்கும் நம்ம எல்லாரும் என்ன பண்ண முடியும்னா அப்பா மகனுக்குரிய அந்த ஒரு தன்மையை நம்ம பெற்றிருக்கோம். எப்போ நம்ம அந்த கீழ்ப்படிதலை விளங்குறோமோ அப்போ அந்த மகனுக்குரிய உரிமையை வந்துட்டு கண்டிப்பா நம்ம இழந்துடுவோம் அப்படின்னு பாக்குறோம். இப்போ அந்த மகன் சொல்லணும் அப்படின்னா அதான் சொல்றாங்க கிவ் மீ த ஹார்ட் அப்படின்னு சொல்றாங்க. இருதயத்தை எனக்கு தா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இருதயத்தை எனக்கு தா அப்படின்னா இங்க வந்துட்டு கமெண்ட்ரியில படிக்கும் போது குவாலிட்டி ஆஃப் த மைண்ட் டு விச் காட் அப்பெல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்முடைய சிந்தை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த குவாலிட்டி ஆஃப் த மைண்ட் சொல்றாங்க. அப்ப அந்த சிந்தைய வந்துட்டு நம்முடைய சிந்தை எது மேல இருக்கணும் அப்படின்னா அவருடைய வழியை அறியத்துக்காக நம்முடைய சிந்தை வந்துட்டு அதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாருங்க. இன்னும் அந்த இருதயத்தை தான் அப்படின்றதுக்கு இன்னொரு விளக்கம் கூட கொடுக்குறாருங்க. யுவர் பாடி வர்ஷிப் அப்புறமா ரெவரன்ஸ் பிரைஸ் இதெல்லாம் வந்துட்டு தேவனுக்கு கொடுக்கறது தான் இனத்தை அப்படின்னு சொல்றாருன்னா அது இருதயத்தை தா அப்படின்றதுக்கு சில விளக்கங்கள் என்னன்னா நம்முடைய சரீரத்தை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அவருக்கு அர்ப்பணம் செய்யணும். அது மாத்திரமல்ல வர்ஷிப் அண்ட் ரெவரன்ஸ் அண்ட் பிரைஸ் நம்முடைய துதிகள் எல்லாம் யாருக்கு தான் போகணும்னா பிதாவாகிய தேவனுக்கு போறதா இருக்கணும். இன்னும் வந்து ட்ரெஷர் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரெஷர் அப்படிங்கும்போது நம்முடைய முக்கியமான சொத்துக்கள் இல்லைங்களா. முக்கியமாக ட்ரெஷர் அப்படிங்கும்போது நம்முடைய பொக்கிஷம் இல்லைங்களா. அந்த பொக்கிஷம் எதுன்னு பார்க்கும்போது நம்முடைய நேரத்தை வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா தேவனுக்கு கொடுக்கறவர்களாக காணப்படணும். இன்னும் மாத்திரமான டேலண்ட் அப்படின்னு டேலண்ட் நம்ம கிட்ட இருக்கிறதான அந்த ஒரு தாளந்து அந்த தாளந்துகளை வந்துட்டு தேவனுக்கு கொடுக்கறது கூட எதுன்னு சொல்றாரு அப்படின்னா அந்த இருதயத்தை தா அப்படின்றதுக்கு சகோதரன் கொடுக்குறாங்க. இன்னும் இன்ஃபுளுயன்ஸ் அண்ட் மணி அது மாத்திரமல்ல நம்ம கிட்ட இருக்கிறதான அந்த ஒரு பணத்தை கூட என்ன பண்ணணும் அப்படின்னா தேவனுக்கு கொடுக்குறவர்களாக நம்ம
காணப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஆல் இன் ஜாய்ஃபுல் சர்வீஸ், நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதமான சந்தோஷமான அந்த ஒரு நிகழ்ச்சிகள் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா தேவனுக்கு கொடுக்குறவர்களாக நம்ம காணப்படணும். இன்னொன்னு ஒரு அருமையா வார்த்தை இங்க சகோதரர் சொல்லும் போது 10% ஆஃப் இப்போ 10% 9% அல்ல, 10% இருதயத்தை என்ன பண்ணணும்னா கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாருங்க. அப்போ தேவனை எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அது என்னன்னா, இங்க நீதிமொழிகளை பார்க்கும்போது இங்க சாலமோன் வந்துட்டு தன்னுடைய பிள்ளை பார்த்து சொன்ன வார்த்தை இல்லை இது. இது பிதாவாகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்னதான ஒரு வார்த்தை. என் மகனே, முக்கியமா வந்துட்டு அந்த என் மகனே அப்படின்றதுக்கு ஒரு பாத்திரவான்களாக நம்ம நடந்துக்கணும். பிதாவாகிய தேவனை வந்துட்டு அப்பான்னு சொல்றோம். அப்போ அந்த அப்பா மகனுக்குரிய அந்த உரிமைகளை நம்ம காப்பாத்திக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதலாவது அவர் சொல்றாரு, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. அப்போ எந்த அளவுக்கு நம்ம இருதயத்தை தந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு கண்டிப்பா வந்துட்டு நம்முடைய சரீரமா இருக்கலாம், இல்ல நம்முடைய பொக்கிஷங்கள், நம்முடைய நேரம், நம்முடைய டேலண்ட், அப்புறம் நம்முடைய இன்ஃபுளுன்ஸ், நம்முடைய பணம், இன்னும் வந்துட்டு நம்ம கிட்ட இருக்கிறத எல்லாவற்றையும் வந்துட்டு 10%, இப்ப 10% என்ன பண்ணுவான்னா அந்த அர்ப்பணத்துக்குள்ள போவான். அதுதான் வந்துட்டு என்ன சொல்றதுன்னா அப்படின்னா இருதயத்தை தரக்கூடியதா இருக்கு. இன்னும் அவரு 3வதாக சொல்லும் போது உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக அப்படின்னா அது வந்துட்டு ஏற்ற கால டியூ சீசன் ஃபுட் நம்ம சாப்பிடுவதாக காணப்படும். இந்த 7ஆம் கால பகுதியில நமக்குரிய சத்தியத்தை நம்ம படிச்சு அவருடைய திட்டத்தை அறிஞ்சிட்டு அவருடைய திட்டத்துக்குள்ளாக நம்முடைய வழிகளை நம்முடைய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்வது, அதான் வந்துட்டு கீழ்ப்படிதலுக்குள்ளும் அப்புறமா அந்த ஒரு விசுவாசத்தின் அடிப்படை விசுவாசத்துல நம்ம நிலைத்திருக்கும் போது கண்டிப்பா வந்துட்டு அந்த ஒரு மகன் அப்படின்றதுக்கு உரிமையை வந்துட்டு நம்ம தக்க வச்சு கொள்ளுவோம். அப்போ முக்கியமா இந்த ஒரு பாடத்துல சுருக்கமா அவர் என்னதான் சொல்ல வர்றாரு அப்படின்னா, பிதாவாகிய தேவன் இந்த மனு குலத்தை வந்துட்டு மகன்களாக மீண்டுமாக அவருடைய சமூகத்துக்கு கொண்டு வருவாரு. அந்த கொண்டு வரதுக்கு முன்பாக என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இந்த ஒரு சபையாருக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரு. அது என்னன்னா அவருடைய சமூகத்துக்கு தம்முடைய குமாரன், மூத்த குமாரன் போன அந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டு இவர்களும் போய் சேர்ந்து அந்த ஒரு அழியாமை, மகிமை, கனம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்திருக்காரு. இப்போ இந்த ஒரு வாய்ப்பை பெற்றுக்கணும் அப்படின்னா தேவன் வந்துட்டு முக்கியமா என்ன பண்ணிருக்காருன்னா சில வழிகளை வந்துட்டு இந்த ஒரு பாடத்துல நம்ம கொடுத்தாருங்க. அப்போ நம்ம வந்து எந்த மாதிரி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஒருவேளை லூசிபர் மாதிரி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்ல அந்த தூதர்கள் இருந்த மாதிரி, அந்த விழுந்து போன தூதர்கள் மாதிரி இருக்கிறோமா? இல்ல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாதிரி நம்முடைய ஜீவியத்தை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இதுதான் நமக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கணும். எப்போ நம்ம வந்துட்டு நம்முடைய கண் முன்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம வச்சிருக்கிறோமோ அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா அப்பாவுக்கு உகந்த அந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்வலாம். அப்போ அப்பாவுக்கு உகந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா நம்முடைய கர்த்தர் எப்படி வாழ்ந்து அந்த ஜீவியத்துல அவருடைய வாழ்க்கையை முடிச்சாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கை கூட அந்த வாழ்ந்து அது முடிக்கிறதுக்கு தேவன் கிருபை பாராட்டுவார். அப்போ இந்த ஒரு பாடம் கூட வந்துட்டு உங்களுக்கு இன்னும் படிக்கணும். இந்த பாடத்துல வந்து அநேக காரியங்கள் வந்து சகோதரர் நமக்கு சொல்றாருங்க. அவர் வந்து சொல்லும் போது இயற்கை ரீதியாக வந்துட்டு அவருடைய ஞானத்தை நம்ம அறிஞ்சுக்கணும் அப்படின்னு கூட சொல்றாருங்க. அந்த பகுதியை நம்ம இங்க பேசல. அது வந்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தா கண்டிப்பா அந்த ரீப்ரின்ஸ் 5702ல இந்த பாடம் இருக்கு. விருப்பப்படுவோர் அந்த ஒரு பாடத்தை நீங்க பற்றி தேவனுடைய அந்த ஒரு ஞானத்தையும் அவருடைய ஆலோசனையும் அதான் சொல்லிட்டாருங்க, பிதாவின் ஞானமான ஆலோசனை, அந்த ஆலோசனைக்குள்ள நடந்து போய் இன்னும் குமாரன் பெற்ற அந்த ஒரு பரிசை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே கிருபை பாராட்டுவாராக. பொறுமையோடு கேட்ட உங்களுக்கு தேவ சமாதானம், தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமீன். தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தேவன் நமக்கு மீண்டுமாக கூட சில அறிவுரைகளை தேவன் நமக்கு காண்பித்தார். முக்கியமாக புது சிருஷ்டிக்கு வேண்டிய அவங்களுடைய இருதயம், அவங்களுடைய பார்வை எவ்விதமாக இருந்தா நாம ஒரு தகப்பனுக்கு மகனாகவே முடியும் அப்படின்றதையும் நமக்கு பார்த்தோம். அதில் ரொம்ப முக்கியமாக ஒரு அப்பா அப்படின்னு எடுக்கும் பொழுது எல்லா அப்பாவும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தங்களுடைய பிள்ளை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்பாவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அப்பா எப்பவுமே எப்படி இருப்பாரு, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பார் இல்லைங்களா?
இந்த உலகத்துல பூமியில பல ஃபாதர்ஸ், அநேக அப்பாங்க வந்து இந்த பூமியில வாழ்ந்து தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ ஒரு அப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்க அவர் எப்படி பிரயாசப்படுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாங்க. அதுல நீங்க அம்மாவுடைய கேரக்டர் ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க. அப்பா வந்து ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுனால அவருக்கு அன்பு இல்லை அப்படின்றது அல்ல, மாறாக அந்த அன்பு வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கும். ஆனா அம்மாவுடைய அன்பு எப்படி இருக்கும்னா உண்மையா இருக்கும். ஆனா ஒவ்வொரு அம்மாவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய பிள்ளைகள் கெட்டு போறதுக்கும் சில வழிகளை காட்டுவாங்க. ஸோ அதுவும் ஒரு அன்பாக இருக்கும். இப்படி அன்புல வந்து சில மாயமான அன்பு இருக்கும் இல்லைங்களா? அதே தகப்பானுடைய அன்பு எப்படி இருக்குன்னா வெளிப்படையா இருக்கும். இது உலகத்துல நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்துல அந்த தாய்க்கும் பாத்தீங்கன்னா தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது மறைமுகமா சொல்லுவாங்க. இப்படியும் பல குடும்பத்துல நம்ம பார்க்கிறோம். காரணம் என்னன்னா அந்த பிள்ளைகள் தன் பெற்றோர்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிள்ளைகள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இப்படி உலகத்துல பல தந்தை வாழ்ந்திருந்தாலும் சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவன் அவர் எப்படிப்பட்ட ஒரு அப்பா அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு நல்லா தெரியும். 1 யோவான்ல 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது நம்ம அப்பா எப்படிப்பட்டவர்னா அவர் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்பாகவே இருக்கிறார்ன்றதுக்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய இருதயம் இல்லைங்களா எப்படி இருக்குதுன்னா குறுக்கும் கோணலும் மான ஒரு இருதயமா இருக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தை என்ன பண்றாருன்னா அடிக்கடி சுத்தப்படுத்துறார். இருதயத்தை சுத்தம் பண்ணிட்டே இருக்கிறார். நம்ம இருதயத்துல பல கசப்பான அனுபவங்கள், கசப்பான பேச்சுகள், இருதயத்தின் நினைவுகள் வாயில பேசுறது நம்ம பார்க்கிறோம். இப்படி நம்முடைய இருதயம் வந்து இப்படி சீர்கெட்டு இருந்தா கூட நம்முடைய அன்பான கடவுள் என்ன பண்றாருன்னா சீர்படுத்துறார் நம்ம இருதயத்தை. அப்ப இருதயத்துடைய முக்கியமான அநேக விஷயம் என்னன்னு நம்ம பார்க்கும் பொழுது நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம பார்க்கணும். இருதயத்துல என்ன இருக்குது அப்படின்னா ரொம்ப முக்கியமாக சுத்தப்படுத்துவதுக்கு தான் இன்னைக்கு வேதத்துல பாசனம். நம்ம இருதயம் அப்படின்னா என்னென்னலாம் கொடுக்கலாம் அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் சுயநலம் அப்படின்னு சொன்னார். அப்ப அந்த சுயநலம் அது ரொம்ப முக்கியம். நம்ம அதாவது அந்த சுயநலம்ன்றது செல்ஃபிஷ்னஸ். அதை நம்ம எந்த அளவுக்கு சுயத்தை நம்ம மேற்கொள்றோம். இப்படி இருதயத்தை சுத்தம் பண்ணிட்டே இருக்கிறார். காரணம் என்ன நம்மளை சுத்தம் பண்றாரு அப்படின்னும் பொழுது அவருக்கு நம்ம மகனா இருக்கு. அப்ப இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் வந்து தேவனை தரிசிப்பார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப தேவனை தரிசிப்பதற்காகவே தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த கடைசி நாட்கள் அநேக சத்தியங்களை கொடுத்து நம்மளுடைய இருதயங்களை என்ன பண்றாருன்னா சுத்தமாக்குறாரு. அப்போ நம்மளுடைய ஞானஸ்தானத்துல இருதயத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறோம்னா தேவனுக்கு கொடுத்திருக்கிறோம். அப்ப அந்த இருதயம் யாருக்கு சொந்தம்னா தேவனுக்கு சொந்தம். அப்ப அப்படி தேவனுடைய சொந்தம் அப்படின்னும் போது நம்முடைய வாழ்க்கையே என்ன பண்ண முழுமையாக அவருக்கு அர்ப்பணிக்கிறது. அவருடைய திட்டத்திற்கு அவருடைய இருதயம் எப்பவுமே இருக்கணும். அவருடைய வேலைகளுக்கு அவருடைய இருதயம் இருக்கணும். சோ இதுக்காக தான் தேவன் நம்மள என்ன பண்றாங்க, அன்றாட வாழ்க்கையில நம்முடைய சீர்கட்ட இருதயமா இருந்தாலும் அதை சீர்படுத்துவதற்கு அனுதினமும் தேவன் சத்தியங்களை தருகிறத நாம் பார்க்கிறோம். அதான் நம்முடைய பார்வை, அது கூட ரொம்ப அழகா சொன்னார். நம்முடைய பார்வை எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமாக அது தேவன் ராஜாக்கள் இல்லைங்களா. தேவன் என்ன பண்றாருன்னா காரியத்தை மறைக்கிறாரு, ஆனா ராஜாக்கள் அதை வந்து ஆராய்ஞ்சு பார்க்கறது. அதுக்கு சில உதாரணங்கள்லாம் கொடுத்தார். நம்ம வந்து ஏதோ ஒரு கடமைக்காக வேதத்தை வாசிக்கிறதோ மனப்பாடம் பண்றதோ இல்லைங்களா, அதை பண்ணிட்டு அந்த நேரத்துக்கு இல்லைங்களா அந்த வசனங்கள் அப்படி இருக்கிறது இல்லாம அதுல இருக்கக்கூடிய அந்த சத்தியம் அந்த வசனத்தை நம்ம எந்த அளவுக்கு கூர்ந்து கவனிச்சு பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது நம்முடைய பார்வை எப்பவுமே நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கக்கூடியதா இருக்குது அப்படின்றது அவர் தெளிவாக சொன்னார். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்றது பேர் வாங்குறதுக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கிறோம். நம்ம தேவனுடைய பிள்ளைகளா கூட இருக்கலாம், அதே நேரத்தில் அவர் சொன்னாரு சாத்தானுடைய பிள்ளைகளா இருக்கலாம். அதுக்குதான் தேவன் பிதாவாகிய தேவனும் இருக்கிறாரு, இந்த உலகத்தின் அதிபதியாகிய பொய்க்கு பிதாவும் இருக்கிறார் சரிங்களா. அந்த பிதாவுக்கு நம்ம பிள்ளையா இருக்கிறோமா இல்ல சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுக்கு பிள்ளைகளா இருக்கிறோமா அப்படின்றதையும் அநேக விஷயங்கள் நமக்கு இந்த நாளில கூட ரொம்ப ஷார்ட்டா இருந்தாலும் நமக்கு ஒரு சில விஷயங்கள் புரியுற மாதிரி இல்லைங்களா. அது தேவன் இந்த நாள்ல கூட நம்ம என்ன பண்றோம்னா அவருடைய சத்தியத்தினால பரிசுத்தமாக்குறோம். அப்ப இருதயத்தை எனக்கு உன்னுடைய பார்வை என்னுடைய வழிகளை நோக்குவாயாக அப்படின்னு சொல்லும் போது யோசிச்சு பாருங்க. இந்த 2 விஷயங்கள் நம்ம கட்டுப்படுத்துறது ரொம்ப முக்கியமான விஷயம், பார்வை அண்டு இருதயம்.
அப்ப ரெண்டுமே தேவனுடைய காரியத்துக்கு இல்லைங்களா, தேவனுடைய வழி நடத்துதலுக்கு அப்படி கொடுக்கும் பொழுது நாம் தேவன் என்ன பண்றோம்னா நம்மள மேல இருந்து கண்ணோக்கி பார்த்து நீதாமா என்னுடைய மகன் இல்லைங்களா. இன்னைக்கு ஒரு உலகத்துல ஒரு பையன் ஒரு பொண்ணுகிட்ட என்ன பண்றான், உன் இருதயத்தை எனக்கு தானா உடனே தூக்கி கொடுத்துட்றான் இல்லைங்களா. அது எவ்வளவு நாளைக்கு அது இல்லைங்களா. அதனால உண்மையான தேவனுக்கு நம்ம அந்த இருதயத்தை கேட்கும் போது முழுமையாக எந்த அளவுக்கு கொடுக்குறோம் அப்படின்றதையும் தேவன் என்ன பண்றாரு, நம்மளை நோக்கி பார்க்கிறாரு. உலகத்துல எதுக்கும் இருதயத்தை என்ன பண்ணுவாங்க, அதை சாக்குவாங்க. அப்ப அந்த இருதயம் எந்த நோக்கத்துக்கு அது சாயுதோ அந்த இருதயம் அது தேவனுக்கு எப்படி இருக்குது, உலகத்துக்கு எப்படி இருக்கு. அதனால இன்னைக்கு நம்முடைய இருதயங்கள் உலகத்தை சார்ந்து இருந்துச்சுன்னா, நம்முடைய பார்வைகள் உலகத்தை சார்ந்து இருந்துச்சுன்னா இல்லைங்களா, தேவனுடைய பிள்ளைகள் ஆவதற்கு ரொம்ப கடினமான ஒரு விஷயங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அதனால நம்முடைய இருதயம் எப்பவுமே தேவனுடைய வழிகளை இல்லைங்களா, அதாவது தேவனுக்கு நம்ம அந்த இருதயத்தை கொடுத்திருக்கிறோம். தொடர்ந்து நம்ம தேவனுக்காகவே நேரத்தையும் காலத்தையும் நம்முடைய வசதி வாய்ப்புகளையும் தேவனுக்கு என்று கொடுத்து நம்ம ஓட்டத்தை முடிக்கணும். நம்முடைய பார்வை என்னைக்குமே தேவனுடைய காரியங்களை நோக்கி நாம செயல்படக்கூடியவங்களா இருக்கிறோம். பிதாவாகிய தேவனுக்கு மீண்டுமாக ஒரு வருஷம் கூட நாம நன்றிகளை துதி ஸ்தோத்திரங்களையும் நம்மையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து வாழ்ந்து தேவனுக்கு பிரியமாக வாழ்வதற்கு தேவன் பாராட்டின கிருபைக்காக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா நம் நன்றிகளையும் துதி ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொள்ளலாம். பொறுமையோடு கேட்டு உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பேசின அன்பு சகோதரர் மோசஸுக்கும் சபையின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு முடிவாக நாம் ஒரு பாடலை பாடலாம். அந்த